பகல்கம் தீவிரவாத தாக்குதல் இது தொடர்பாக நம்ம சேனல்ல நேத்தையோட மொத்தம் 6 காணொலிகள் போட்டிருக்கோம். இந்த 6 காணொலிகளையுமே மக்கள் பார்த்துருந்தீங்க, நிறைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதில் நேத்தைக்கு குறிப்பாக கடைசியாக நான் போட்ட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டை பண்ணது ஜிகாத் லத்தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அந்த கமெண்ட்டு நீங்கள் நேரத்துக்கு இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை போன வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு பெரிய கமெண்ட்டு. எடுத்த உடனே அந்த கமெண்ட்டில் நிறைய வார்த்தைகள் நான் சொல்கிறேன். உன்னோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ 1ஆம் நம்பர் சங்கி அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை மொல்ல மாதிரி இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறியடா. நடத்தினது யாரு, எதனால நடந்துச்சு, இது யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெளிவாக விசாரணை பண்ணி இந்திய நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு தெரிவித்தா விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது வேற கதை. இருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. அண்ணா என்னமோ அவங்களா சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க. அவன் தொடர்புள்ள இருக்கான், இவன் தொடர்புள்ள இருக்கான். மத்திய அரசே புலூர தொழுதல் புலவமா தாக்குதல் மாதிரி இதுவும் மத்திய அரசின் சதி திட்டம் தான் ஒரு கமெண்ட். இவன் கெட்ட வார்த்தை போட்டிருக்கான் ஜிகாத் லத்தீஃப். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பாகிஸ்தான் பற்றி பேசினா உங்களுக்கு ஏன் கோவம்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு கோலார் ரியாஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தானை பார்த்து பேசினதுக்கு நாங்கள் கோவப்பட மாட்டோம், இவன் மொத்த இஸ்லாமியர்களையும் தவறாக பேசுகிறான் அப்படின்னு. இப்போ இந்த கமெண்ட்டுக்கு என்னோட பதில் அதுதான் இந்த காணொலி. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னோட 6 வீடியோவில் இது வரைக்கும் இஸ்லாமியர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட குறையா பேசல. அப்படி நான் குறையா பேசவும் மாட்டேன். நான் 2019 இந்த சேனல் தொடங்கின புதுசில் புல்வாமா அட்டாக் நடக்குது, அதை பற்றி ஒரு காணொலி போடுறேன். அந்த காணொலியிலேயே என்னோட நண்பன் அஸ்ரஃப் கிட்டேருந்து கேட்டு தீவிரவாதம் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது, தற்கொலை அப்படிங்கிறது இஸ்லாத்துக்கு எதிரானதுங்கிற விஷயங்கள்லாம் கேட்டு அதை காணொலியாக பதிவிட்டிருக்கேன். ஸோ நீ என் சேனலை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். இஸ்லாம் மத சாயம் ஏன் பூசப்படுகிறது? ஒன்னது ஒரு இஸ்லாமியர்னு பாக்குறீங்க, ஓகே. இறந்ததுல இஸ்லாமியரே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ராணுவ வீரர்கள் இஸ்லாமியரே இல்லையா? இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இது இஸ்லாம் மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் நடக்கிற போர் கிடையாது. இது காஷ்மீர் அப்படிங்கிற இடத்துக்காக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கின்ற போர். இதுல மதம் எங்க இருந்து வந்துச்சு? ஃபாலோ பண்ணியிருந்தேனாலே உனக்கு நான் என்ன பேச வரேன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஜிகாத் லத்தீஃப், உனக்கு நான் சொல்கிறேன், உன்னோடைய ப்ரொஃபைல் உள்ள உன் ஃபோட்டோவும் வச்சிருக்க. நான் நினச்சா இப்போ உன்னோட ஃபோட்டோ எங்கள் இடத்துல போடலாம். எத்தனை பேர் உள்ளே போய் பார்ப்பாங்கன்னு தெரில. அல்லாஹ் இஸ் மை ஹார்ட், முகமது நபி இஸ் மை ரோல் மாடல், அதுக்கடுத்து பழனி பாபா பிளட் அப்படின்னு எழுதியிருக்க. லவ்வர்ஸ் ஆஃப் அம்மா அப்பா சிஸ்டர்னு போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கமெண்ட் உன்னோட அம்மா அப்பா சிஸ்டருக்கு காட்டு. இதை கொண்டு போய் காட்டினேன்னா அவங்க சொல்லுவாங்க நீ எந்த லட்சணத்தில் கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இப்போ நான் உன்னோட ஃபோட்டோவோட இந்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. உன்னோட வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் உங்கள் அக்கா கிட்ட போய் உன் அண்ணன் எப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கான்னு சொல்ல மாட்டான். அது கேவலம் இல்லையா? அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எந்த விதத்துலையும் இஸ்லாம் சகோதரருக்கு எதிராக நான் பேசுனது கிடையாது, பேசவும் மாட்டேன். நான் தீவிரவாதத்தை ஒரு தனிப்பட்ட மதத்துக்குள்ளே கொண்டு போக மாட்டேன். உனக்கு பிரச்சனை நான் பேசுறது, இந்த பொட்டு வச்சுட்டு பேசுறது தான். அதை என்னால் மாற்ற முடியாதுங்க. இஸ்லாம் சகோதரர்கள் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்டை இதில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லத்தீஃப் பண்ணது சரியா தப்பானா அவன் பண்ண கமெண்ட் உங்களுக்கு ஓகே படிச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்